ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் அது எப்படி வர வேண்டும்? யாரிடத்திலிருந்து வர வேண்டும்? அது வர வேண்டிய விதம் என்ன? யாக்கோபு பதானாராமிற்கு போய் கொண்டிருக்கிறான். வழியில் லூஸ் என்கிறதான இடத்துல ஒரு இரவு தங்க நேரிடுகிறது. அப்பொழுது அவன் ஒரு சொப்பனம் கண்டான். என்ன சொப்பனம்? ஆதியாகமம் 28:12. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியினுடைய உச்சியிலே நுனியிலே ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொருள் என்ன? கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அவர்கள் வாங்கி கொண்டு வருகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேள்வி என்ன? தேவதூதர்கள், அவர்களுக்கு செட்டைகள் இருக்கிறது. அவர்களுக்கு எதற்கு ஏணி? அவர்கள் தான் பறந்து வருவார்களே. வானத்திலிருந்து அவர்கள் கீழே பறந்து வரலாம், திரும்பவுமாக பறந்து போகலாம். அப்படிப்பட்ட பறந்து போகிற தேவதூதர்களுக்கு ஏணி எதற்கு? ஏணி அவர்களுக்கானதல்ல, யாக்கோபிற்கு ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கான ஏணி. கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், அதை யாரோ ஒருவர் உனக்கு கொண்டு வருவார்கள். அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதுமே படிப்படியான ஆசீர்வாதம், ஸ்டெப் பை ஸ்டெப் பிளஸிங். ஆசீர்வாதம்னா அதாங்க. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு உடனே பணக்காரன் ஆயிடுவோம், அது நிலைக்காது. அது என்றாவது ஒரு நாள் ஆபத்தில் வந்து முடிந்துவிடும். நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் படிப்படியாக மேலே போகணும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அது நன்மையானது, ஆசீர்வாதமானது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தடுகிறார், அதனோடு வேதனையை கூட்டார். படிப்படியான ஆசீர்வாதம். இந்த விஷயத்தை, இதே ஒரு சம்பவத்தை நீங்கள் எங்கே வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் யோவானிலே வாசிக்கிறீர்கள். யோவான் 1:51 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானம் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆதி ஆகமத்திலே ஏணியினுடைய நுனியிலே மேலே கர்த்தர் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த கர்த்தர் மனுஷகுமாரனாக கீழே வந்து நின்று கொண்டிருக்கிறார். எப்படியானாலும் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து, அந்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் யாரோ சில மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதமும் படிப்படியான ஆசீர்வாதம் தான். ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை ஆசீர்வதிக்க முடியும், அந்த ஆசீர்வாதத்தை படிப்படியான ஆசீர்வாதமாக எனக்கு கொடுக்கிறீர், அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை படிப்படியாக உயர்த்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் போதுமானவர் என்பதை அறிக்கை செய்வோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, யாக்கோபினுடைய சொப்பனத்திலே நாங்கள் புரிந்து கொண்ட விஷயம், கர்த்தரே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் படிப்படியான ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்கு, எங்களை உயர்த்துவதற்கு நீர் ஒருவரே போதுமானவர் என்பதை அறிக்கை செய்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.